பத்தி நீங்க சொல்லவே வேண்டாம். அது நான் கடமையா மட்டும்தான் பாக்குறேன். இன்னொன்று, நான் இந்த மாதிரி நிறைய விழாக்கள்ல எங்கேயோ கடைசி நாள்ல நின்று இந்த மாதிரி பெரிய பெரிய விழாக்களை வேடிக்கை பார்த்தவங்கதான். அப்படி வேடிக்கை பார்த்த ஒருத்தனை இன்னைக்கு இவ்வளவு பெரிய மேடையில ஏற்றி வச்சு இவ்வளவு பெரிய மக்கள் முன்னால நிக்க வச்சது நீங்க எல்லாரும் தான். திருப்பி ஏதோ ஒரு சிறப்பாக திருப்பி செய்யறது என் கடமையா மட்டும்தான் பாக்குறேன். அப்படி நினைக்கிறது தான் எனக்கு சரியா இருக்கணும்னு தோணுது. அப்படி செஞ்ச கடமையா செஞ்ச எனக்கு நீங்க விருதெல்லாம் கொடுத்து இப்படி மக்களோட நிப்பாட்டி நீங்க அழகு பார்த்துருக்கீங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த உழவர்களின் தோழன், இது ரொம்ப ரொம்ப பெரிய வார்த்தை. இந்த விருதை இங்க கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதை தாண்டி என்ன சொல்லணும்னா, சில விருது மகிழ்ச்சியை கொடுக்கும், சில விருது சந்தோஷம் கொடுக்கும், சில விருது உங்களுக்கு புகழ கொடுக்கும். ஆனா சில விருது மட்டும்தான் உங்களுக்கு பெருமையை கொடுக்கும். அப்படியான விருதை நான் பார்க்கிறேன். எவ்வளவு தகுதியானவங்களா எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு விவசாயி அப்படிங்கிறவங்க தன்னை மட்டும் பார்க்காமல் அவங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் அதை வெளியே சொல்லிக்காம மற்றவங்களுக்காக செய்யுது. ஸோ அந்த வார்த்தையே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை. அந்த உழவர்களோட தோழன் அப்படிங்கிறது இன்னும் பெரிய பொறுப்பா பார்க்கிறேன். நான் என்னால இயங்குறத கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன்றதை மட்டும் இந்த மேடையில் என்னால உறுதியா சொல்ல முடியும். என்ன செய்யணும்லாம் தெரியல. நான் வீட்டில் பண்ணிட்டு இருக்கிறது விவசாயம்ன்றதெல்லாம் தெரியல. அது ஒரு ஆசையில சும்மா பண்றதுதான். அதுவும் என்னுடைய மனைவி ஆசை, அவங்களுடைய ஆசை தான். அதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் மட்டும் பார்க்க முடியுது. எந்தவித உணவும் சேர்க்காம நம்ம இயற்கை முறையில காய்கறிகளை செஞ்சு சாப்பிடும்போது அது உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறத தாண்டி மனசுக்கு பெரிய நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்குது. இதெல்லாம் என் பிள்ளைக்கு நல்ல கத்திரிக்காயும் நல்ல கேரட்டையும் இதெல்லாம் கொடுத்தனேன்ற ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. அப்படி என்